பிரேக்கப் ஆயிருக்கு. ஹஸ்பண்ட், ஒய்ஃப் பிரிஞ்சிருக்கீங்க அப்டின்னா, இந்த ரீடிங் உங்களுக்கு பொருந்தும். உங்களோட பெர்சன் யாராருக்கு வேணாலும் இருக்கலாம். உங்களோட பெர்சன் இப்போ என்ன மைண்ட் தாட்ல இருக்காங்க? அவங்க வந்து என்ன யோசிக்கிறாங்க? எந்த மாரி சூழ்நிலையில இருக்காங்க? அப்டின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ, இந்த எனர்ஜிக்குள்ள வந்துர்றதுக்கு நீங்க முதல்ல வந்து லைக் குடுத்து எனர்ஜிக்குள்ள வந்துருங்க. காமா இருங்க, அமைதியா இருங்க. உங்களோட பெர்சன் பக்கத்திலேயே இருக்க மாதிரி, அவங்களோட உணர்வுகளோட நீங்க கலந்து இருக்கிற மாதிரி, அவங்க உங்க கண்கள பார்க்குற மாதிரி, க்ளோஸ்அப்ல இருக்க மாதிரி கற்பனை பண்ணுங்க. நீங்க பண்ற கற்பனைக்கு தான் உயிர் குடுக்க போகிறீங்க. ஸோ, அது ரொம்ப வந்து எதார்த்தமா இருக்கணும். ஆ இதுக்கு முன்னாடி நெறைய நல்ல விஷயங்கள் உங்க லைஃப்ல நடந்திருக்கும். ஸோ, அந்த நல்ல விஷயம் திரும்ப இப்போ உங்க லைஃப்ல நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்க. யுனிவர்ஸ் என்ன குடுக்குறாங்க? அவங்க மைண்ட் தாட்ல என்ன இருக்கு? அவங்க திரும்ப உங்ககிட்ட பேசுவாங்களா? அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க நெறைய குழப்பத்தில இருக்கீங்க. ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கீங்க. அவ்வளோலாம் தேவையே இல்ல. நார்மலா இருங்க. காமா இருங்க. அமைதியா இருங்க. 3 டைம் வந்து மூச்ச இழுத்து விடுங்க. உள்ள மூச்ச இழுக்கும்போது நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள போற மாரி கற்பனை பண்ணுங்க. மூச்ச வெளியில விடும்போது கெட்ட விஷயங்கள் உங்களுக்கு இருக்க நெகட்டிவ் தாட் எல்லாமே வெளியில போற மாதிரி கற்பனை பண்ணுங்க. இத கற்பனை பண்ணிட்டு, அடுத்த செகண்ட் உங்க பெர்சன் உங்க கூட இருக்க மாதிரி நெனச்சிக்கிட்டு நீங்க ரீடிங் பாருங்க. இந்த ரீடிங் கண்டிப்பா உங்களுக்கு பாசிட்டிவா உங்களுக்கு ஏத்த மாதிரி தான் வரும். யுனிவர்ஸ் எப்பவுமே பாசிட்டிவா தான் குடுப்பாங்க. நீங்க பார்க்குற நீங்களும் பாசிட்டிவ் மைண்ட் செட்ல இருங்க. ஓகே. உங்களோட பெர்சன் வந்து நெறைய குழப்பத்தில இருக்காங்க. நெறைய உங்கள பத்தின யோசனை போயிட்டுருக்கு. உங்ககிட்ட பேசலாமா? வேணாமா? அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டும் போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறதுன்னே அவங்களுக்கு தெரியல. ரொம்ப தனிமையில இருக்காங்க. கஷ்டப்படுறாங்க. நெறைய குழப்பங்கள். அவங்க இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. என்னதான் பண்ணுறதுன்ற மாதிரி இருக்காங்க. ஓகே. கண்டிப்பா அவங்களே வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. இதுவரையும் அவங்களுக்கு வந்து உங்கள பத்தின நல்ல விஷயங்கள் அனலைஸ் பண்ணாம இருந்திருக்கலாம். பட் இதுக்கப்புறம் வந்து உங்கள பத்தின நல்ல விஷயங்கள் எல்லாம் அனலைஸ் பண்றாங்க. தனிமையில யோசிக்கிறாங்க. நெறைய யோசிக்கிறாங்க. பட் இப்போ நீங்க வந்து ரொம்ப நீங்க தான் அவங்களோட லைஃபோட ஒரு டர்னிங் பாயிண்ட்டுன்றத அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. உங்கள விட்டுட்டு அவங்க போனதால, அவங்களுக்கு தான் நெறைய குழப்பம். நெறைய வந்து பிரச்சனை. ஸோ, நீங்க அவங்க கூட இருந்த வரையும் அவங்கள கைட் பண்றதுக்கு ஒரு அன்பான பெர்சனா நீங்க இருந்திருக்கீங்க. நெறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நெறைய அவங்களுக்கு நல்ல விஷயங்கள குடுத்துருக்கீங்க. அன்ப குடுத்துருக்கீங்க. அவங்க தனிமையில இருக்கும்போது நீங்க சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க. ஆம். நான் இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. தைரியமா பண்ணுன்ற மாதிரி அவங்கள மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ, இப்போ நீங்க இல்லாம அவங்க ரொம்ப ஃபீலிங்ல தான் இருக்காங்க. அதெல்லாமே நினைச்சு அனலைஸ் பண்றாங்க. அன்பு காட்டுனாங்க. நம்ம அத உதாசீனப்படுத்திட்டோம். அவ்ளோ அன்பு குடுத்த அந்த ஒரு பெர்சன நம்ம கஷ்டப்படுத்திட்டோமேன்னு இப்போ அவங்க குழப்பத்தில தான் இருக்காங்க. இத சால்வ் பண்றதுக்கு அவங்களே உங்ககிட்ட கான்டாக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிரிஞ்சு இருக்கிறீங்க அப்படின்னா, அவங்களோட ஃபேமிலியோட வந்து உங்கள கூட்டிட்டு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு. கண்டிப்பா வந்து அவங்க பேசுவாங்க. இதுவே நீங்க வந்து லவ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்கள்ட்ட பேசுறதுக்கோ, இல்ல எஸ்எம்எஸ் பண்றதோ, ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கும். இல்ல உங்க ஃப்ரெண்டோட சர்க்கிள்ஸ்ல யாராவது வந்து கம்யூனிகேஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள் நெறையாவே இருக்கு. அவங்களோட மைண்ட் தாட் எல்லாமே உங்கள பத்தின மட்டும் தான் எண்ணங்கள் இருக்கு. ஏன் அப்டின்னா, நீங்க அவ்ளோ அன்ப குடுத்துருக்கீங்க, அவ்ளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தெளிவில்லாம குழப்பத்துல இருந்த நெலைமையில கூட, அவங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா குடுத்துருக்கீங்க. இது இல்லன்னா பரவால்ல. நெஸ்ட் நீ ஓடிக்கிட்டே இரு. நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன்ற மாதிரி நீங்க நல்லாவே அவங்கள கைட் பண்ணியிருக்கீங்க. நெறையா விஷயங்கள்ல அவங்க சோர்ந்து போய் உட்காரும்போது கூட தட்டி குடுத்து ஓட வச்சிருக்கீங்க. ஸோ, அவங்க அதனால தான் உங்கள அனலைஸ் பண்றாங்க. திரும்ப யோசிக்கிறாங்க. நம்ம மிஸ் பண்ணிடுவோமோ! அப்படி ஒரு பெர்சன நம்ம மிஸ் பண்ணிட்டா, நம்ம லைஃப் வெறுமையா போயிடுமோ! அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் அவங்களுக்கு இருக்கு. கொஞ்சம் ஃபியரும் இருக்கிறது. பயமும் இருக்கு. இதனால தான் அவங்க உங்ககிட்ட கம்யூனிகேஷன் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் தாட்டுக்குள்ளேயே இருக்காங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா ப்ராப்ளம் குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது எப்படி நம்ம அவங்ககிட்ட பேசுறது? எந்த மாதிரி கன்வே பண்ணலாம்? ஆம், கண்டிப்பா உங்கள வந்து மிஸ் பண்ணணுன்ற மைண்டெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஏதோ ஒரு வகையில வந்து உங்கள்ட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. அந்த பெர்சனுக்கு வந்து உங்களோட நினைவுகள் ரொம்ப கஷ்டப்படுத்துது. எப்படியாவது உங்ககிட்ட வந்து பேசிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டும் இருக்கு.
அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகப்படுத்துறதுக்கான காரணமே நீங்களா தான் இருந்திருக்கீங்க. அவ்ளோ சப்போர்ட் குடுத்துருக்கீங்க. அவ்ளோ எஃபெக்ட் போட்டிருக்கீங்க. அவங்களுக்காக நெறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது எல்லாமே இப்ப அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. நீங்க கவலையே படாதீங்க. ரிட்டர்ன் அவங்க கிட்டேருந்து ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் கண்டிப்பா வந்தே தீரும். ஸோ ஏதோ ஒரு சைன் வந்து யுனிவர்ஸ் காட்டுவாங்க. ஆ ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். வாவ்! சூப்பர். புதையல் மாதிரி உங்களுக்கு ஒரு லைஃப் வந்து கிடைக்க போகுது. அவங்களே பேச போறாங்க இல்லையா? அவங்க அவங்களோட தப்ப எல்லாத்தையும் உணர்ந்து ரிட்டர்ன் உங்ககிட்ட வராங்க. பிரேக்கப் ஆயிருக்கலாம். ஏதோ ஒரு சின்ன விஷயம் பெரிய விஷயமா போய் முடிஞ்சிருக்கலாம். ஸோ அது எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் இப்போ உங்ககிட்ட வராங்க. நீங்க இதுவரையும் குடுத்துக்கிட்டு இருந்த பாசத்த அவங்க ரிட்டர்ன் உங்களுக்கு குடுக்கறதுக்காக வராங்க. ஸோ யுனிவர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா கைட் பண்றாங்க. உங்களோட பெர்சன் உங்க கூட தான் இருக்க போறாங்க. உங்களோட அன்பு தெரிஞ்சு தான் வராங்க அப்படின்றது தான் ஸ்ட்ராங்கா கைட் பண்றாங்க. அதுதான் சொன்னேன். பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா, அவங்களோட ஃபேமிலியோட வந்து உங்கள கூட்டிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல ஃபேமிலியோட ஒரு சேர்ந்து முடிவு பண்றதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. ஆ லவ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னாலும், ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸில ஏதோ ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. ஸோ நீங்க மட்டும் பாசிட்டிவா இருங்க. பாசிட்டிவ் மைண்ட் செட்ல இருங்க. ரிசீவிங் மோட்ல மட்டும் இருங்க. என்ன நடந்தாலும் நான் பாசிட்டிவா தான் இருக்கேன். பாசிட்டிவான மைண்ட் செட்ல இருக்கேன். என்னோட பெர்சன் என் கூட தான் இருக்காங்க. என்னோட லைஃப் சூப்பரா போகுது. ரொம்ப ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றேன்னு சொல்லிட்டு, நீங்க நெனச்சுக்கிட்டு நீங்க ஃபீல் பண்ணணும். மெசேஜ் வந்து யுனிவர்ஸ்க்கு அனுப்புங்க. ரிட்டர்ன் அவங்களே வந்து குடுப்பாங்க. உங்களோட பெர்சன் அதுக்கான எஃபெக்ட் வந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்த ஸ்டெப் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டோட யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ம் கண்டிப்பா உங்ககிட்ட வந்து ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா யோசிச்சிட்டுருக்காங்க. உங்க பெர்சன் வந்து இப்போ ரொம்ப டீப்பா வந்து யோசிக்கிறாங்க. நெறைய குழப்பங்கள் இருக்கு. ஸோ அது எல்லாமே உங்ககிட்ட கம்யூனிகேஷன் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் தாட்ல தான் எல்லா விஷயத்தையும் போட்டு யோசனையில இருக்காங்க. எப்படி அது கன்வே பண்றதுன்ற மாதிரி தான் இருக்காங்க. கண்டிப்பா ஆனா கன்வே பண்ணுவாங்க. கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் வந்து உங்களுக்கு வரும். அது யார் மூலியமா வேணாலும் வரலாம். அப்படி இல்லன்னா உங்களுக்கு ஃபோன் கால்லயோ, இல்ல ஃபோன் மெசேஜோ அந்த மாதிரி கூட வரலாம். அநேகமா நீங்க கமெண்ட்ல பாசிட்டிவ், பாசிட்டிவ்னு போட்டு போட்டு தான் பாசிட்டிவ் மெசேஜாவே யுனிவர்ஸ் உங்களுக்கு குடுக்குறாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ நீங்க இந்த பாசிட்டிவ் மெசேஜ யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பாசிட்டிவ் அப்படின்றத கமெண்ட்ல குடுங்க. நீங்க எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு உங்கள விட்டுட்டு போன எல்லா விஷயங்களுமே உங்கள வந்து சேர்ந்துடும். நீங்க பாசிட்டிவா இருக்கணும் அவ்வளோதான். எவ்வளோ விஷயம் கூட நடக்கட்டும். நீங்க அது இயல்பா எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா 10 நாள் நான் பாசிட்டிவா இருக்கேன். திரும்ப வந்து நெகட்டிவ்குள்ள போறேன் அப்படின்னா, இயல்பாவே அந்த விஷயத்த கொண்டு வந்துடணும். பாசிட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கிறது வேற, பாசிட்டிவாவே மாறுறது வேற. நீங்க எதுவா மாறுறீங்களோ, அதுதான் உங்கள வந்து இருக்கும். அந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு சுத்தி நடக்கும். ஸோ நீங்க பாசிட்டிவ் மைண்ட் செட்ல மாறணும் அப்படின்னா, டோட்டலா பாசிட்டிவான விஷயங்கள கேட்கணும், பாசிட்டிவான விஷயங்கள பார்க்கணும். பாசிட்டிவான விஷயங்கள பத்தி மட்டுமே யோசிக்கணும். நீங்க செய்யணும். பாசிட்டிவான விஷயத்த நீங்க செய்யணும். ஓகேவா? யுனிவர்ஸ் குடுக்குறாங்க. பட் அது ரிசீவிங் மோட்ல இருந்து வாங்குறதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். உங்களுக்கு புடிச்ச கடவுள் யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்கள மனசுல நெனச்சுக்கோங்க. அவங்க உங்களுக்கு என்ன கைட் குடுக்குறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, குருவிகளுக்கு தண்ணி வைக்கிறது, இல்ல அரிசி போடுறது, நேச்சுரலோட கனெக்ட் ஆகுறது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா, நீங்க பாசிட்டிவா மாறிடுவீங்க. பாருங்க உங்களோட பெர்சன் தனிமையில இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச கடவுளை காட்டிக் குடுக்குறாங்க பாருங்க. உங்களோட பெர்சன் வந்து இப்போ தனிமையில இருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க அவ்ளோ வந்து ஸ்பெஷலா இருந்திருக்கீங்க. அவ்ளோ வந்து உங்களுக்கு முக்கியத்துவம் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க 2 பேருமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கப்புள்ஸா இருந்திருக்கீங்க ஆரம்பத்துல. அந்த ஒரு சந்தோஷம் வந்து இப்போ இல்ல. ஸோ அவங்க மிஸ் பண்ணிட்டத திரும்ப வந்து கிடைப்பீங்களா? திரும்ப வந்து அந்த அன்பு இருக்குமா? அந்த மாதிரி அவங்க யோசிச்சு, தனிமையில வெளிச்சத்த தேடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அப்செட்டா இருக்காங்க. என்ன பண்றது? எப்படி வந்து நம்ம இத வந்து கொண்டு போறதுன்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. அவங்க வெளியில இருந்தா கூட, சோல்ஸ் அவங்களோட சோல்ஸும், உங்களோட சோல்ஸும் ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும். நீங்க உங்களோட ஒர்க்குல வந்து கவனம் செலுத்துவீங்க. அவங்களும் அவங்களோட ஒர்க்குல வந்து கவனம் செலுத்துவாங்க. 2 பேருமே ஒரு காமனா, ஈவனா வந்து ட்ராவல் பண்றதுக்கான வாய்ப்புகள் நெறையாவே இருக்கு. ஸோ நீங்க விட்டு அவங்கள பிரிஞ்சாலும், அவங்க விட்டு பிரிஞ்சாலும் எப்படி பார்த்தாலும் திரும்ப அகெயின் சுத்தி வந்து நிப்பாங்க.
உங்ககிட்ட தான் நிற்பாங்க. இது வந்து யுனிவர்ஸ் வந்து கொடுக்குற ஒரு விஷயந்தான். ஸோ அவங்க வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பாருங்க. தனிமையில் இருக்காங்களா, வெளிச்சத்தை தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அவேக்கனி வந்துட்டுருக்கு. ஸோ தனிமையில் இருக்கும் போது தான் உங்களை பற்றி யோசிக்கிறாங்க. எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துருக்கீங்க பாருங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கு அந்த மூமெண்ட் எல்லாமே. இப்போ அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தோமே, இப்போ நம்ம இப்படி கஷ்டப்படுறோமேன்னு சொல்லிட்டு இப்போ தான் அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. நிறைய விஷயங்கள அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. நீங்க வெளியில போயிருந்திருக்கலாம். ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்ல ஏதாவது ஒரு சம்திங் ஸ்பெஷலா நடந்திருக்கலாம். அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இப்ப நினைச்சு பார்த்துட்ருக்காங்க. பட் இது எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு, அவங்களுக்கான டைமிங் அவேகனி கிடைச்சிட்ருக்கு இல்லையா? அவங்களுக்கான டைமிங் முடிஞ்சு ரிட்டர்ன் உங்ககிட்ட வருவாங்க. ஸோ நீங்க ரிசீவிங் மோட்ல மட்டும் இருங்க. அவங்க வராங்க அப்படின்னா, பாசிட்டிவ் மைண்ட் செட்ல வராங்கன்னா, நீங்க அத ரிசீவிங் பண்றதுல மட்டும் இருங்க. யுனிவர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். யாரையும் கஷ்டப்படுத்திட்டுலாம் ஓடி ஒளிஞ்சிட முடியாது. அது வேணா நமக்கு வந்து அவங்க தெரியாம இருக்கலாம். அவங்க கஷ்டப்படுறது நமக்கு வேணா கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். பட் அவங்க கஷ்டப்படுவாங்க. கஷ்டப்பட்டு தான் தீரணும். ஏன்னா ஒருத்தவங்க மனசார வந்து அன்பை குடுக்கும்போது, அவங்கள கஷ்டப்படுத்திட்டு போறாங்க அப்படின்னா, அதுக்கான பலனை நமக்கு தெரியலனா கூட அவங்க அனுபவிப்பாங்க. அனுபவிச்சு தான் தீரணும். ஸோ நமக்கு தெரியணும்னு முக்கியம் கிடையாது. அவங்க அந்த பலனை அனுபவிக்கிறாங்க. ரிட்டர்ன் உங்ககிட்ட வராங்களா? அது இருந்தா போதும். யுனிவர்ஸ் அதுக்கான வேலையை தான் பார்க்குறாங்க. அந்த பர்சன் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்றதையும் யுனிவர்ஸ் வந்து பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ரியாலிட்டியில் கொண்டு வாங்க. இந்த ஒரு விஷயம் நடந்துடுச்சு, என் கூட தான் என்னோடய பார்ட்னர் இருக்காங்க. இப்போ அந்த பர்சன் வந்து என் கூட தான் இருக்காங்க. நாங்கள் ரொம்ப ஜாலி மூமெண்ட்டில் இருக்கோம். ஆல்ரெடி உங்களுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் கற்பனை பண்ணி இப்போ நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்கள். யுனிவர்ஸ்க்கு அனுப்புங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவ்னஸ்ஸை யுனிவர்ஸ்க்கு அனுப்பிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நடக்கும். பாருங்க, அவ்வளோ பெயின் இருக்குங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு அவ்வளோ பெயினை கொடுத்துருக்காங்க அவங்க. இப்போ அவங்க அந்த பெயினை அனுபவிச்சிட்ருக்காங்க. ஒரு ஹாப்பி மூமெண்ட்டுக்காக தான். அந்த ஹாப்பியெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. ஃபேமிலியாக அவங்க கூட இருந்தது எல்லாமே ஒரு குழந்தைங்களா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தையும் நினச்சி பார்த்து கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள உங்களுக்கு ஹர்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? இப்போ அந்த வலியை அவங்க அனுபவிச்சிட்ருக்காங்க. எவ்வளோ நாள் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க அந்த வலியை இப்போ யுனிவர்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கு. ஏன் அப்படின்னா நீங்கள் முக்கியம் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் யுனிவர்ஸ் கொடுக்குறாங்க. இதை நீங்கள் ரிசீவிங் மோடில் மட்டும் இருங்க. அவங்களுமே வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட பர்சனுமே ஓகேங்களா? நீங்களும் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் பண்ணுறத கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எஃபெக்டாக பண்ணுங்கள். அது எப்படிங்க ஸ்ட்ராங்கா பண்றது அப்படின்னா, இப்போ அவங்க குடுத்துட்டு போன வலிய வந்து நீங்க மைண்ட்ல நெனச்சுக்கக்கூடாது. மனசுல கொண்டு வரக்கூடாது. இயல்பா ஒரே ஒரு நாள் மட்டும் இயல்பா இருங்க. உங்களுக்கு புடிச்ச விஷயத்த செய்யுங்க. உங்களுக்கு புடிச்ச மாதிரி இருங்க. உங்களுக்கு நீங்க கேர் கொடுங்க. நீங்க உங்களுக்கு கேர் கொடுக்கலனா, வேற யாருமே உங்களுக்கு கேர் கொடுக்க மாட்டாங்க. வேற யாரும் உங்கள மதிக்க மாட்டாங்க. ஸோ, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. குடுத்துட்டு, நீங்க அழகா முன்னாடி நடந்த விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்கள் கண்டிப்பா நடந்திருக்கும். அந்த சந்தோஷமான விஷயங்கள இப்போ நடக்கிற மாரி கரண்ட் சிச்சுவேஷன்ல இப்போ அவங்க உங்க கூட தான் இருக்கிற மாதிரி நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. எந்த அளவுக்கு நீங்க நன்றி சொல்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு நெறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு குடுத்த பெயின் எல்லாத்தையும் இன்னைக்கு அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க இல்லையா? இது அப்படியே டோட்டலா மாறும். அவங்க வந்து ரிட்டர்ன் உங்ககிட்ட வரும்போது கண்டிப்பா வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல வருவாங்க. ஏன்னா, நீங்க இல்லாம அங்க கஷ்டப்படுறாங்க. எல்லாத்தையும் அனலைஸ் பண்றாங்க. எவ்வளோ ஹாப்பி குடுத்தாங்களோ, அவ்வளோ ஹாப்பினஸ்ஸ இப்ப நம்ம இழந்துட்டோமே, அவ்வளோ சந்தோஷத்த இப்ப நம்ம இழந்துட்டோமேன்னு, நீங்க அவங்க கூட இருக்கும்போது, அவங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் இன்னைக்கு உங்கள விட்டுட்டு போனதுக்கப்புறம் தான் உங்களோட அருமை என்னன்னே அவங்களுக்கு புரியுது. நீங்க எவ்வளோ முக்கியம், எவ்வளோ வேல்யூபிளான ஆளு, இவ்வளோ ஒரு நல்ல பர்சன நம்ம இழந்துட்டோமே! இது திரும்ப ரிட்டர்ன் கிடைக்குமா? நம்மளால அது வந்து அந்த வாழ்க்கைய வந்து நம்மளால வாழ முடியுமா? அப்படின்றது தான் உங்களோட பர்சன் வந்து ஸ்ட்ராங்கா யோசிச்சிட்ருக்காங்க. ஸோ, அதுக்காக தான் அவங்களும் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். ஏன்னா நெறைய பேரோட எனர்ஜி வந்து வருதுன்றதால ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங் வேணுன்றவங்க கான்டாக்ட் நம்பர் குடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணுங்க. டாரோ கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. மெடிடேஷன் கிளாஸஸும் அவைலபிளா இருக்கு. மெடிடேஷன் கிளாஸஸோடு சேர்த்து 7 சக்ரா ஹீலிங்கும் சேர்த்து தான் குடுக்குறோம். ஸோ தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க.
நீங்கள் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல். இதை நீங்கள் என்கிட்ட தான் கற்றுக்கணுன்னுட்டு இல்லை, உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அவங்கக்கிட்ட மெடிடேஷன் கிளாஸ் கற்றுக்கோங்க. 7 சக்ராவை ஹீல் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் ஹீல் பண்ண உங்களோட பர்சன் ரிட்டர்ன் சீக்கிரமாக வந்துடுவாங்க. கையை நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். மைண்ட் அளவுலேயும் சரி, மனசளவுலேயும் சரி. இந்த மாதிரி கையை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஐ எம் த மேக்னெட், ஐ எம் த வின்னர், ஐ எம் த குயின், ஐ எம் த கிங் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃபே ஒரு டோட்டல் சேஞ்ச் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதை நான் ஏன் எல்லா வீடியோலையும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொரு வீடியோவையும் ஒவ்வொருத்தவங்க பார்க்குறீங்க. நிறைய பேருக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ எல்லாருக்குமே இந்த விஷயம் வந்து போகணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி சொல்லும்போது ஆக்சுவலாக நமக்கு நம்ம தான் கிங்கு, நமக்கு நம்ம தான் குயின். யாரும் வந்து நமக்கு வந்து சொல்ல வேணாம். நமக்கு நம்ம தான் இளவரசி. உட்காரும் போதே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக உட்காரணும். ஸோ நீங்கள் பார்க்குற பார்வையிலேருந்து எல்லாமே ஒரு டேலண்டான பர்சன் மாதிரி தான் நீங்கள் இருக்கணும். இமேஜினேஷன் பண்ணணும். உங்களால் எல்லாமே பண்ண முடியும். எல்லா விஷயமும் என்னால் ஏன் முடியாது? எல்லாமே என்னால் பண்ண முடியும். என்னால் எந்த ஒரு விஷயம் பண்ண முடியாமலாம் கிடையாது. எல்லாமே என்னால் முடியுன்ற மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆக்சுவலாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கல்ல. நான் ஒரு குயின் மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்கல்ல. பண்ணும்போது ஒரு ஒர்க்கே கூட பிஸ்னஸே கூட எனக்கு கிடைக்க போனால் கிடைச்சிட்டா அந்த பிஸ்னஸ் கிடைச்சிச்சின்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? அப்படி ரியாலிட்டியில் வாழணும். ரியாலிட்டியில் நீங்கள் எதுவாக இருக்கீங்களோ அதுவாக தான் மாறுவீங்க. அந்த விஷயம் உங்களுக்கு நடந்துரும். ஸோ நீங்கள் ரியாலிட்டியில் கொண்டு வாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ரியாலிட்டியில் கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிக்கும். நெகட்டிவ் தாட் கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது வரும். அதையும் தாண்டி நீங்கள் வரும்போது தான் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கிஃப்ட் அழகாக தூக்கி இந்தா வச்சுக்கோ, கையில் வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு கொடுப்பாங்க. மறக்காமல் இந்த வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ண யாருக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து நீங்கள் போய் சேரணுமோ, மேபி கஷ்டப்பட்டுட்ருக்கலாம். அவங்களோட பர்சன் தாட்டாக இருக்கலாம். ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்லேயே இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாமே பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு வரணும். நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரணும் அப்படின்னா பாசிட்டிவ் மைண்ட் தாட்டுக்கு அவங்க வரணும். அப்செட் ஆகிட்டே உட்காரக்கூடாது. ஒரு விஷயம் வேணும்னா யூனிவர்ஸ் கிட்ட பிடிவாதம் பிடிக்கணும். பிடிவாதம் பிடிச்சு எனக்கு இந்த விஷயம் தான் வேணும், நீ வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். நான் என்ன தான் நெகட்டிவ்குள்ளே போனாலும் பாருங்கள், திடீர் சேஞ்சஸ் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இருக்குங்க. கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் திடீர்னு ஒரு சேஞ்சஸ் நடக்கும். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இப்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருக்கீங்கன்னா கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லவ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா பிரேக்கப்பில் இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன். அதுலேயும் ஏதோ ஒரு சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக தெரியும். நீங்கள் வேணான்னு மூவ் ஆன் ஆயிட்டீங்க. போதும், பெயின் கொடுத்ததெல்லாம் போதும். இதுக்கு மேலே எனக்கு பெயின் தாங்க முடியாது, என்னால் வலி தாங்க முடியாதுன்னு நீங்கள் அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் ஆயிட்டீங்க. நான் அன்பு கொடுத்து கொடுத்து ஏமாந்துட்டேன். இதுக்கு மேலே என்னால் அன்பு கொடுக்கவும் முடியாது. உடம்புலையும் தெம்பு இல்லை, மனசுலேயும் தெம்பு இல்லைன்ற மாதிரி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நகர்ந்துட்டீங்க. பட் இந்த டைமில் தான் உங்களோட பர்சனும் அனலைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் அவங்க கூடவே இருந்தப்ப அவங்களுக்கு அந்த அன்பு தெரியாது. எப்போவுமே நம்ம கூடவே இருக்கும்போது நம்மளோட வேல்யூ தெரியாது யாருக்குமே. நம்ம அவங்கள விட்டு விலகினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நம்மளோட அருமையே தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களோட பர்சனுக்கும் நீங்கள் கூட இருந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணும்போது அவங்களுக்கு அந்த அருமை எதுவுமே தெரியலை. இப்போ நீங்கள் அவங்க கூட இல்லாதபோது தான் அவங்க எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறாங்க. எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் அவங்களுக்காக பார்த்து பார்த்து பண்ணியிருக்கீங்கன்றது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி ஃபீல் பண்ணுறாங்க. நிச்சயமாக அவங்க உங்கள்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதில் வந்து லாங் டிஸ்டன்ஸ் லவ் பண்ணுறவங்களும் இருக்கீங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் வெளி ஊரில் வேலை பார்க்குறாங்க, உங்களோட பர்சன் வெளியில் இருக்காங்க அப்படின்றவங்களும் நிறைய பேர் வந்து இருக்கீங்க. இருக்கிறவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களை விட்டு வெளி ஊர் வெளிநாட்டில் கூட உங்கள் பர்சன் வந்து இருக்கலாம். பிஸ்னஸ்க்காக போயிருக்கலாம், இல்லை கரியர் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு போயிருக்கலாம். என்னோடய லைஃப்பையும் பார்க்கணும், நான் ஃபோக்கஸ் பண்ணணுன்றதுக்காக ஃபினான்ஷியலாக அவங்க ஒரு ஸ்டேபிள் ஆகணும் அப்படின்றதுக்காக போயிருக்கலாம். சில பேரோட ஃபேமிலியில் இருக்கவங்களும் அவங்களோட பார்ட்னர், அவங்களோட ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஒய்ஃப், யாரோ சம்திங் பிஸ்னஸில் நான் ஒரு ஸ்டாண்டர்டாக ஆகணுன்றதுக்காக அவங்க உங்களை விட்டுட்டு லாங்காக வந்து போயிருக்கலாம், ஒரு க்ரோத் பார்க்கணுன்றதுக்காக.
ஸோ ஓவராலா பார்த்தா அவங்களோட மைண்ட் தாட் முழுக்க நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. என்னதான் அவங்க உடல் வந்து பிரிஞ்சு இருந்தாலும், அவங்களோட சோல் கனெக்ஷன்றது உங்கள சுத்தி சுத்தி தான் வருது. அவங்களோட மைண்ட் வந்து உங்க பக்கம் தான் இருக்கு. அந்த நினைவுகள், அந்த வலியெல்லாம் அவங்க சுமந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களும் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. எத்தன வலியெல்லாம் உங்களுக்கு குடுத்தாங்களோ, இப்ப அவங்க அத அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அந்த பெயின்ஃபுல்லான லைஃப்ப அவங்களும் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ, நீங்க வந்து பாசிட்டிவா இருங்க. பாசிட்டிவா எந்த அளவுக்கு இருக்கீங்களோ, உங்களோட பெர்சனும் உங்கள தேடி வரதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ரிசீவிங் மோட்ல மட்டும் இருங்க. எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. நான் அதே தான் எல்லா வீடியோலயும் சொல்லுவேன். சிரிச்சுக்கிட்டே இருங்க. உங்கள யாராவது கஷ்டப்படுத்துறாங்க, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கஷ்டப்படுத்துறாங்க, இல்ல ஏதோ யாரா இருந்தா கூட, உங்களோட சிரிப்பு தான் அவங்கள வந்து உங்கள கஷ்டப்படுத்துறாங்கன்னா, நீங்க அழணுன்றதுக்காக தான் கஷ்டப்படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட்டு அத நீங்க புரிஞ்சுக்கோங்க. நான் அழறதுக்குலாம் பொறக்கல. நான் வந்து சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். என்னை யாராலயும் அழ வைக்க முடியாது. யார் நெனச்சாலும் முடியாது. நான் ரொம்ப ஹாப்பியா தான் இருப்பேன். எவ்வளோ வேணாலும் பேசிட்டு போ, என்ன வேணாலும் பண்ணிட்டு போன்ற மைண்ட் தாட்ல நீங்க இருங்க. ஒரு 4 வார்த்தை அவங்க பேசுவாங்களா, 5வது வார்த்தையில என்ன இவங்க என்ன பேசினாலும் வந்து இப்படியே தான் இருக்காங்க, பாசிட்டிவா இருக்காங்களேன்னு அவங்களே நகர்ந்து போயிடுவாங்க. ஆக்சுவலா உங்களுக்கு வர பிரச்சனை கூட அப்படிதான். நீங்க பாசிட்டிவா இருந்து பாருங்களேன். பாசிட்டிவா யோசிச்சு பாருங்களேன். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், அ என்ன இவங்கள்ட்ட நம்மளால எதுவுமே பண்ண முடியலையேன்ட்டு அதுவே பிரச்சனையே ஓடி போயிடும். அந்த அளவுக்கு நீங்க பாசிட்டிவா மாறணும். ஹை வைப்ரேஷன்ல நீங்க இருக்கணும். நீங்க எந்த அளவுக்கு ஹை வைப்ரேஷன்ல இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு லோ வைப்ரேஷன்ல நெகட்டிவ் தாட்ல இருக்கிற பெர்சன் வந்து உங்க கிட்டயே வர முடியாது. யுனிவர்ஸ் அவங்கள தள்ளி வச்சுரும். நீ போயிடு, இங்கலாம் நீ வராதன்ற மாரி அவங்களையே தள்ளி விட்டுரும். அந்த அளவுக்கு யுனிவர்ஸ்க்கு சக்தி இருக்கு. ஸோ நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க. எந்த அளவுக்கு மெடிடேஷன் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க மாறுவீங்க. பாசிட்டிவ் மாற மாற நெறைய நல்ல விஷயங்கள் மேஜிக் மாதிரி உங்க லைஃப்ல நடக்க ஆரம்பிக்கும். மேஜிக் அப்படின்றத கமெண்ட்ல குடுங்க. ஐ அம் த கிங், ஐ அம் த குயின்றத மட்டும் விடாம நெனச்சுக்கிட்டே இருங்க. நான் சொல்ற மாரி நமக்கு நம்ம தான் கிங், நமக்கு நம்ம தான் குயின். இத நீங்க கண்ணாடி முன்னாடி நின்னு சொல்லுங்க. கண்ணாடி முன்னாடி நின்னு காலையிலயும் நைட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. ஹாப்பி மூமெண்ட்ல இருங்க. சிரிச்சுக்கிட்டே இருங்க. எல்லா கவலையும் தன்னால போயிடுங்க. வந்த பிரச்சனைலாம் டக்குனு மறைஞ்சு போன மாதிரி இருக்கும். நீங்க ஹாப்பி மைண்ட்ல இருக்கும்போது. நீங்க நெனச்சு பாருங்க. நீங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து நெனச்சிருப்பீங்க. டக்குனு அது நடந்திருக்கும். யாரையாவது யோசிச்சிருப்பீங்க. டக்குன்னு கால் பண்ணிருப்பாங்க. அந்த டைம்லலாம் நீங்க ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பீங்க. அத நல்லா நோட் பண்ணி பாருங்க. நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கும்போது என்ன நடக்கும் அப்டின்னா, நம்ம ஆசைப்படுறது எல்லா விஷயமுமே டக்கு டக்குன்னு நடக்கும். அது நமக்கே தெரியாது. மேஜிக் மாரி நடந்திருக்கும். ஸோ எனக்கெல்லாம் நடந்திருக்கு. நீங்க அதனால அது வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்கள ஹாப்பியா வச்சுக்கிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களுமே நான் சொல்றேன் 100% மேஜிக் மாதிரி நடக்கும். மேஜிக்ன்றத கமெண்ட் பண்ணுங்க. சிரிச்சுக்கிட்டே இருங்க.